காலத்தில் பாஜக 2 பேரை நம்பியது. அவர்கள் வாஜ்பாயும் அத்வானியும். ஒருவர் மறைந்து விட்டார், இன்னொருவர் அவர்களாலேயே நடைப்பணமாக்கப்பட்டு விட்டார். 5 ஆண்டுகளுக்கு முன்னால் பாஜக அடுத்த 2 பேரை நம்பியது. அவர்கள் நரேந்திர மோடியும் அமித்ஷாவும். இந்த 2 பேரின் பிம்பமும் இந்தியா முழுமைக்கும் தற்போது கிழிந்து தொங்குகிறது. அது எந்த அளவுக்கு என்றால், தயவுசெய்து குஜராத்தில் எல்லோரும் எனக்கு வாக்களித்து விடுங்கள், இல்லாவிட்டால் குஜராத்திலேயே தோற்றவர் என்ற கெட்ட பெயர் ஏற்பட்டுவிடும் என்று 2 நாட்களுக்கு முன்னால் மோடி கெஞ்சுகிற அளவுக்கு செல்வாக்கு சீரழிந்து விட்டது. அமித்ஷா மோடியின் பினாமியாகவே இன்னமும் அறியப்படுகிறாரே தவிர அகில இந்திய தலைவராக இன்று வரை இன்னமும் அவர் ஆகவில்லை. இந்த மோசமான சூழ்நிலையை சரி செய்ய இந்த தேர்தலில் 2 பேர் பயன்படுத்தப்படுகிறார்கள். ஒருவர் சாத்வி பிரக்யா சிங் தாக்கூர், இன்னொருவர் அபிநந்தன் வர்த்தமான். முன்னவர் மாலேகான் குண்டுவெடிப்பு வழக்கில் மும்பை சிறையிலிருந்து ஜாமீனில் வெளியே வந்தவர். பின்னவர் இந்திய விமானப்படை விங் கமாண்டராக இருந்து பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தி அவர்களால் பிடிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டவர். முன்னவர் வெடிகுண்டு குற்றவாளி, பின்னவர் தேசம் காக்கும் வீரர். இவர்களை நம்பித்தான் களத்தில் குதித்திருக்கிறது பாஜக. அடுத்தடுத்த கட்டங்களாக நடக்கும் தேர்தல்களில் படிப்படியாக அவர்களின் செல்வாக்கு சரிந்து வரும் நிலையில் இறுதிக்கட்ட முயற்சிகளாக இவர்களை பயன்படுத்த பார்க்கிறது பாஜக. தேசபக்தி, மதப்பற்று ஆகிய நுண்மையான கருத்துக்களை தேர்தல் உத்திகளாக மாற்றுகிறார்கள் என்றால் அவர்களுக்கு சொல்வதற்கு வேறு எதுவும் இல்லை என்பதுதான் பட்டவர்த்தனமாகிறது. இந்திய இராணுவத்தின் வீரத்தையும் பலத்தையும் தேர்தல் லாபங்களுக்காக பயன்படுத்துவதைப் போல கீழ்த்தரமான காரியம் வேறு இருக்க முடியாது. பாஜக விளம்பரங்களில் அபிநந்தன் வர்த்தமான் புகைப்படங்கள் இடம்பெறக்கூடாது என்று தேர்தல் ஆணையம் எச்சரித்த பிறகும் அவர் படம் பயன்படுத்தப்படுகிறது. அபி இந்திய இராணுவ வீரரே தவிர பாஜகவின் பரப்புரை தொண்டர் அல்ல. இதை பிரதமர் மோடிக்கு பலரும் உணர்த்திய பிறகும் அவரும் விடவில்லை. குஜராத் மாநிலம் பாடன் பகுதியில் நேற்று முன்தினம் நடந்த தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி அபிநந்தனை பாஜகவின் தொண்டரைப் போல பாவித்து பேசியிருக்கிறார். அதுவும் அபிநந்தனை பாகிஸ்தான் விடுவித்தது தனது தனிமனித சாதனையாகவும் தன் தோளில் தானே தட்டி கொண்டுள்ளார். அபிநந்தனுக்கு ஏதும் நேர்ந்தால் பிரதமர் மோடி இப்படி செய்துவிட்டார் என்று உலக நாடுகளிடம் பாகிஸ்தான் புலம்பும் நிலை ஏற்படும் என்று அந்த நாட்டுக்கு எச்சரிக்கை விடுத்தோம் என்கிறார் மோடி. இதற்கும் இந்த தேர்தலுக்கும் என்ன சம்பந்தம்? இதைவிட மோசமாக குஜராத்தின் எல்லையில் பாகிஸ்தானை தாக்கும் பீரங்கியை உருவாக்கியுள்ளோம் என்றும் சொல்லியிருப்பதுதான். இந்திய இராணுவத்தின் ரகசியத்தை பொதுக்கூட்ட மேடையில் பீற்றிக் கொண்ட பிரதமரை இப்போதுதான் இந்தியா பார்க்கிறது. இதுதான் உண்மையான தேச துரோகம். அடுத்ததாக இன்று பாஜகவின் முகமாக சாத்வி பிரயாக் சிங் தாக்கூர் மாற்றப்படுகிறார். இவர் மகாராஷ்டிரா மாநிலம் மாலேகனில் கடந்த 2008ஆம் ஆண்டு நடந்த குண்டுவெடிப்பில் 7 பேர் மரணத்திற்கு காரணமானதாக கைது செய்யப்பட்டவர். சிறையில் இருந்தவர். பிணையில் வெளியில் வந்திருக்கிறார். உடல் நலமில்லை என்று சொல்லி பிணையில் வந்திருக்கிறார். வந்தவர் மருத்துவமனைக்கு போகவில்லை. நாடாளுமன்றத்திற்கு போக ஆசைப்படுகிறார் அவர். மத்திய பிரதேச மாநிலம் போபால் மக்களவைத் தொகுதிக்கு பாஜக வேட்பாளராக போட்டியிடப் போகிறார். 9 ஆண்டுகள் சிறையில் இருந்தவர் குற்றமற்றவர் என விடுவிக்கப்படவில்லை. பிணையில்தான் வந்துள்ளார். வழக்கு நடக்கிறது. மாலேகான் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் சாத்வி பிரயாக் சிங் தாக்கூர் தேர்தலில் போட்டியிட தடை விதிக்க கோரி தேர்தல் ஆணையத்திலும் இந்த வழக்கு நடைபெறும் NIA சிறப்பு நீதிமன்றத்திலும் மனு தாக்கல் செய்துள்ளார்கள். வழக்கை நீதிபதி எடுத்துள்ளார். பதில் மனு தாக்கல் செய்ய சாத்விக்கு உத்தரவிட்டுள்ளார். இதற்கு மத்தியில் சாத்வி அளித்து வரும் பேட்டிகள் இந்தியாவின் ஜனநாயக நெறிமுறைகளுக்கு அச்சுறுத்தலாக அமைந்து வருகின்றன. மாலேகான் குண்டுவெடிப்பு வழக்கில் கைதாகி மும்பை சிறையில் சாத்வி இருந்தபோது அவரை விசாரித்தவர் பயங்கரவாத தடுப்பு பிரிவு காவல்துறை தலைவர் ஹேமந்த் கர்கரே. பின்னர் மும்பையில் நடந்த பயங்கரவாத சம்பவத்தில் ஹேமந்த் சுட்டுக் கொல்லப்பட்டார். என்னை சிறையில் ஹேமந்த் துன்புறுத்தினார், அழிந்து போவீர்கள் என சபித்தேன், அதனால் அவர் கொல்லப்பட்டார் என்று பேட்டி தந்துள்ளார் சாத்வி. எதிர்ப்பு கிளம்பியதும் அந்த வார்த்தைகளை அவர் திரும்ப பெற்றுக்கொண்டார். ராமர் கோவில் அயோத்தியில் கட்டப்பட வேண்டும். அங்கு முன்பு இருந்த சின்னத்தை உடைக்க நானும் சென்றிருந்தேன். உச்சியில் ஏறி நான் உடைத்தேன் என்று அடுத்து இப்போது சொல்லியிருக்கிறார்.
இதற்கும் எதிர்ப்பு கிளம்பியது. ஆனால் இந்த வார்த்தைகளை திரும்பப் பெற மாட்டேன் என்கிறார் சாத்வி. மோடியை இந்திய மக்கள் ஏன் திரும்பப் பெற வேண்டும் என்பதற்கான ஆதாரம் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே வருகிறது.